என்று ஜீவிக்கிறதை கர்த்தர் விரும்பவில்லை. நாங்கள் அந்த வார்த்தையின்படி ஜீவிக்கிறதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே சகல காரியங்களும் நிறைவேற வேண்டும். ஏனென்றால் செய்து முடித்தவர் இயேசு, சர்வ வல்லவர் செய்து முடித்து விட்டார். முடித்த காரியங்கள் அனைத்தும் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதோ என்று பார்த்தால் அது சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நிலைமை நமக்குள்ளே இல்லை. ஏனென்று கேட்டால் எங்களை சுற்றி ஏதோ பிரச்சனைகள் இருக்குதுண்டு அதன்படி தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கிறார், நான் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். இதை நாங்கள் விளங்கி அந்த காரியங்களுக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறதிலே தான் எங்களுடைய ஆஸ்வாதங்கள் உண்டு. நானும் உலகத்தில் உள்ளவர்களைப் போலதான், நானும் பிரச்சனைகளோடான் அப்படி இருப்பேன், இப்படித்தான் கடந்து போவேன். பிரச்சனைகள் வரலாம், பிரச்சனைகளை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வருகிறது என்று போட்டு நாங்கள் ஒழித்து ஓட முடியாது. கர்த்தருடைய வார்த்தையிலே நான்